வாழ்க்கையில் ஒரு மனிதன் வந்து எவ்வளோ நம்பிக்கையாக முன்னேறணுங்கிறதுக்கு அவர்கிட்ட நம்ம ஐக்கியமானாலே அதுக்கான வழி கொடுப்பாரு ஒன்று. சிவன் வணங்கும் வல்லால அந்த பார்த்தீங்கன்னா அந்த கௌதமன் அதிகாரியில் அவருக்கு மகனாக பிறந்து அவருக்கு வந்து தீதி கொடுக்குற அந்த காட்சி அதில் வந்து சொல்கிற விஷயம்னா உலகத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிவனை வணங்குறோம், சிவன் வணங்குற வல்லால அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார் என்ன உழைக்கிறாங்களோ எந்த அளவுக்கு அதுக்கு கணக்கு பண்ணி அந்த மாதிரி திருநீர் கொடுக்கும்போது அது காசாக மாறுது. ₹1, ₹2, $4, $8 அவங்க உழைப்பு எவ்வளோ வேலை செஞ்சாங்க அதுக்கு தான் அந்த ஊதியம். இன்னைக்கு வெளிநாடு வாழும் எந்த நாடு, இத்தாலி, பிரான்ஸோ, கனடாவோ, அமெரிக்காவில் இருந்தாலும் அங்கே வராங்கன்னா அவங்க ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. எல்லாமே சிவமயம் தான். சிவமயம். இந்துக்கள் வந்து அங்கே இருக்கிறாங்கன்னா இந்துக்களாக பிறந்தவங்க யாராக இருந்தாலும் கடவுள் பக்தி இருக்கு, கடவுள் பக்தி இல்லை, அங்கே போனால் அவங்களுக்கான பக்தி வரும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பார்த்தாலே முக்தி தரும், கேட்டாலே மோட்சம் கிடைக்கும் என பல்வேறு விதமான ஆலயங்கள், அற்புதங்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி உலகம் முழுவதும் இருந்தாலும் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அவருடைய அந்த திருநாமங்கள் பற்றி நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் ஆன்மீக ஆர்வலர் நெசவாளன் SS அரசன் அவர்கள். வணக்கம் ஐயா. வரீங்களா? நல்லா இருக்கேன். உங்களுடைய அரசியல் கலந்து உங்களுடைய ஆன்மீக பணியும் அப்பப்போ வந்து பேசணும். கடந்த நிகழ்ச்சியோட பேசணும். பாம்பன் சாமியோட பற்றி. ஆமாம், கடந்த நிகழ்ச்சி பேசணும். பார்த்தாலே முக்தி தரும், கேட்டாலே ஞானோதயம் அடையும் ஆலயங்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் நினைத்தாலே முக்தி தருவது திருவண்ணாமலை மட்டும்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் ஆரம்பித்து அந்த பௌர்ணமி கிரிவலம் என்பது லட்சக்கணக்கில் கடந்து இன்றைக்கி கோடிக்கணக்கை நெருங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு உலகத்திலேயே வந்து அனைவரும் வியந்து பார்க்கக்கூடிய, அனைவரும் வந்து வர முடிய சூழல் அங்கிருந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம்தான் திருவண்ணாமலை. பஞ்சபூத தலங்களில் முக்கியமான தலம், இன்னும் சொல்ல போனால் அக்னி ஸ்தலம். அந்த அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தலம் தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் வீட்டிருக்கிற ஈஸ்வரன் அருணாச்சலேஸ்வரர், அண்ணாமலையார், மற்ற சிவாலயத்தை விட எல்லோருமே அங்கே போகிறதுக்கான அது காரணம் என்ன? அதுவும் கிரிவலத்து அன்னைக்கு வந்து அளவுக்கு அதிகமான பக்தர்கள் கூடுவதற்கான முக்கியமான தருணம் இது. எப்படி இந்தமாரி ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்று இன்றைக்கி இருக்க பக்தர்கள்லாம் வியந்து பார்க்குறாங்க. நீங்கள் தொடர்ந்து போயிட்டுருக்கீங்க. அது இல்லாமல் நீங்கள் சிவபக்தரும் கூட. அந்த அண்ணாமலையுடைய அற்புதங்கள், அது அனுக்கிரகங்கள், வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையும் உணர்றாங்க. உங்கள் பார்வையில் ஈசன் வந்து ரொம்ப ரொம்ப சோதிப்பார். சோதனை கடந்த சாதனை பண்ண முடியும். அதுக்கு அவர் ஒரு உதாரணம். அந்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் வந்து எவ்வளோ நம்பிக்கையாக முன்னேறணுங்கிறதுக்கு அவர்கிட்ட நம்ம ஐக்கியமானாலே அதுக்கான வழி கொடுப்பாரு ஒன்று. ரெண்டாவது இதில் நான் என்னன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆலயம் கட்டும்போதே அவர் தன்னுடைய திருவிளையாடல்களை வந்து நிகழ்த்தியிருக்காரு. அண்ணாமலையார் கோயிலுக்கு இன்றைக்கி நீங்கள் கிரிவலத்தன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு கிழமையும் போனால் ஒரு பலன். திங்கக்கிழமை போனால் ஒரு பலன், அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு பலன். என்ன சொல்ல போனீங்கன்னா, நீங்கள் இந்த ஜி தமிழில் அரியேசநல்லூர் வெங்கட்ராமன் சொல்லிட்டு முழுமையான அவருடைய ஆசி பெற்றவர். அவர் ஒரு செவ்வாய்க்கிழமையும் போகிறவர். அவர் இந்த தொலைக்காட்சியில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் போகிறத நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் காரில் போயிட்டு இருந்தார், அதையும் இப்போ நிறுத்திட்டார். அவரே சொன்னது, சட்டமன்ற உறுப்பினர் பத்திரிகையாளர் உள்ளே போகிற வழியில் பத்திரிகையாளர் மன்றத்துக்கு பக்கத்தில் இஷ்டலிங்கேஸ்வரர்னு புதிய செயலர் தலைமைச் செயலகம் கருணாநிதி கட்டும்போது அதை எடுத்துட்டாங்க. அந்த இஷ்டலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா அவர் சிவராத்திரி போகிற 15ஆம் தேதி வருது, மகா சிவராத்திரி மாதம். அதுக்கு முதல் கால பூஜைக்கு வந்துட்டு அப்புறம் எல்லா கோயிலுக்கும் போவாருங்க. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த அண்ணாமலையார் கோயில் கட்டும்போது நம்ம படித்தது தான், நான் நேராக பார்த்ததில்லை. உண்ணாமலையம்மன் கோபுரம்னு ஒன்று இருக்குது. இந்த கோபுரம் மீதி எல்லா கோபுரங்களையும் கட்டிட்டு அந்த கிடப்பில் போட்டாச்சு. ஒரு அம்மா கனவுல வந்து சொல்லி அந்த அம்மா வருது, காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேலை செய்யுங்கப்பா, சாயங்காலம் தரேன்னு சொல்லி அந்த அம்மா கட்ட ஆரம்பிக்குது. யார் யார் என்ன உழைக்கிறாங்களோ எந்த அளவுக்கு
அதுக்கு கணக்கு பண்ணி அந்த மாதிரி திருநீர் கொடுக்கும்போது அது காசாக மாறுது. ரூ. 1 ரூ. 2 4 8 அவங்க உழைப்பு எவ்வளோ வேலை செஞ்சாங்க அதுக்கு தகுந்த ஊதியம். அது அவருடைய திருவிளையாடல் 1. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னாக்கா, அதில் மக்களுக்கு வந்து அந்த பிடிப்பு இல்லைன்னா போமாட்டாங்க. அவங்க போகும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் அது திருப்பி மறுமுறை போமாட்டாங்க. இது மனிதனுடைய இயல்பு. அதில் விதிவிலக்கா ஒரு சில பேர் இருக்கலாம். நீ எனக்கு செய்யாதப்போ எனக்கு நீ தான் கெதின்னு போகிறவங்க அது அப்பாற்பட்டவங்க. இப்போ அங்கே வந்து வந்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரமண மகரிஷியிலேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒன்றும் இல்லாத குடும்பத்திலேருந்து வரல யாருமே. அவர் ஆட்கொண்டு அவர்கிட்ட வந்து இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் அவங்கெல்லாம் பேர் எடுத்துட்டாங்கன்னா, அதுக்கு அவருடைய அருள் தான் காரணம். மூக்குப்பொடி சித்தர்ன்னு நிறைய பேர் அங்கே சித்தர்கள் வந்து இப்போவும் நம்ம இந்த கிரிவலம் போனோம்னா நம்மளே உணரலாம். எண்ணற்ற சித்தர்கள். சித்தர்கள் வாழும் பூமி தான் அது. ஆமாம். வேற எங்கேயும் நீங்கள் என்ன காரணம் அங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்ணாமலையாரே மலை வடிவத்தில் இருக்கிறது அங்கே தான். அவர் ஜோதி பிழம்பாக அந்த காட்சி அளித்தது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் விஷ்ணுவும் பிரம்மாவும் வந்து அந்த கதை உங்களுக்கு தெரியும். இந்த வராக அவதாரம் நம்ம விருதாச்சலம் பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்க வராக அவதாரம். இவர் வந்து பொய் சொல்கிறாரு. தாழம்பூவை சாட்சி கழிச்சிட்டு வந்து இந்த தலைமுடியை பார்த்துட்டேன், நான் அடிமுடியை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லும்போது, அப்போ தான் அக்னி பிழம்பாக ஒரு ஜுவாலையாக அந்த வரலாறு. அப்போ அந்த நம்ம கிரிவலம் போகும்போது ஒரு நாளைக்கு மட்டும் இல்லை, அங்கே போனீங்கன்னாலே நமக்கு ஒரு மனமாற்றம். நீங்கள் சொன்ன மாதிரி திருச்செந்தூர், திருவண்ணாமலை, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி திருப்பதி போயிட்டு வந்தேன். அங்கே போனோம்னாலே நமக்கு அந்த இயற்கையாக அந்த உடம்புல நமக்கு ஏதாவது ஒரு சம்பவத்தை நினைக்கும்போது உடம்பு சிலிர்க்கும். தெரியும் உங்களுக்கு, ஏதாவது ஒரு சம்பவத்தை நினச்சோம்னா அப்படியே நம்ம அறியாமல் உடம்பு சிலிர்க்கும். அது மாதிரி மற்ற ஆலயங்கள் எல்லாம் போய் நம்ம பார்க்கணும். நினைத்தாலே முக்தி தருகின்ற அந்த ஆலயங்கிறது வந்து உண்மை. நாம் சிவபக்தருங்கிறத விட அவர் தான் எனக்கு அண்ணாமலையார் தான். அதில் இன்னொரு விசேஷம், ஒரு சிறப்பு சொல்கிறாங்க. பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் அவர் வந்து காட்சி கொடுப்பாரு. அது மீறி அந்த பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது தந்தையாகவே மாறி இன்னமும் பார்த்தீங்கன்னா வல்லாள மகாராஜன் இருக்கார்ல, ராஜகோபுரம் கட்டினார்ல, அவருடைய மறைவு, அந்த மறைந்த நாளை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் இந்த கௌதம நதிக்கரையில் மாசி மகத்தன்னைக்கு அவருக்கு வந்து இதாக கொடுப்பாரு, திதி கொடுப்பாரு. சிவன் அண்ணாமலையார் வந்து அந்த நிகழ்ச்சி இன்னமும் நடக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா கௌதம நதிக்கரை இன்னும் நடக்குது. ஒரு பக்தர்களுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து நடத்தணுங்கிறதுல வந்து உதாரணம் யாருன்னா சிவபெருமான் தான். அவர் வாழ்க்கை தத்துவத்தை நிறையா பண்ணியிருக்காரு. அவர் திருவிளையாடல் புராணத்தை பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுட்டு, தாய் தந்தையே தான் தெய்வம், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லைங்கிற ஒரு படத்தில் இவர் மயிலேறி சுற்றுவார் உலகத்தை. அவர் அப்பா அம்மாவை சுற்றிட்டு மாம்பழத்தை வாங்கிட்டு போயிடுவார். கணவன் பேச்சை மனைவி கேட்கணுங்கிறதுக்காக தட்சன் யாகம் பண்ணும்போது மனைவி போகக்கூடாதும்பார். அது இதெல்லாம் வந்து வாழ்க்கை தத்துவங்களை வந்து அந்த காலத்தில் சொன்னவங்க. இன்னும் இதை தாண்டி சார், இப்போ நம்ம அண்ணாமலையாரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பகுதியில் இருக்கிற அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை பற்றி சொல்லணும். தமிழ் எழுத்துக்கள் எத்தனை அந்த நீளம், கடவுளுக்கும் நந்திக்கும் இடையில் அந்த முற்றுமே தமிழ். இப்போ கூட ஒருத்தர் பேசினார், அது நம்ம அரசியலுங்க வேண்டாம். அவங்க பண்ணினதெல்லாம் வந்து நினச்சாலே உடம்பு இப்போ நம்ம சொல்கிறனால சிலுக்குது. அதெல்லாம் வந்து அண்ணாமலையாருடைய மகத்துவம். பொதுவாகவே சிவனுடைய மகத்துவம் என்னான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சுருக்கமாக சொன்னால் சார் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க சார். சுனாமி வந்ததில்ல? ஆமாம். சுனாமி வரும்பொழுது இது நான் மற்ற மாற்று மதத்தினர் மனசு புண்படும்படியாக சொல்கிறேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. நம்ம பாம்பன் சாமி கோயில் உங்களுக்கு தெரியும், கடலுக்கு அது கடந்த முறை நீங்கள் பதிவு பண்ணீங்க. அந்த பாம்பன் சாமி கோயில் மட்டுமல்ல, நம்ம இங்கே சென்னையிலேருந்து எடுத்துட்டோம்னா கடைசி வரைக்கும் இலங்கை வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா இந்துக்கள் கோயிலில் ஒரு சின்ன இது கூட நடக்கலை. மீதி வேளாங்கண்ணி பாதிக்கப்பட்டது, மற்ற இடங்கள்லாம் பாதிக்கப்பட்டது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த தவ வலிமையோடு இருந்தாங்க. அறுபடை வீடு முருகன் கோயில் அப்படியே பக்கத்தில். இப்போ நான் தைப்பூசத்தன்னைக்கு போனேன், இது தெரிஞ்சுக்கணுன்னா விசாரித்தேன். அந்த மண்மேட்டை தாண்டி இங்கே தண்ணியே வரல சார் அப்படிங்கிறாங்க கடை வச்சுருக்கிறவங்க. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அந்த காலத்தில் இருந்து அவங்க அந்த செஞ்சவங்க அந்த ஆன்மீக ஈடுபாட்டோட. நீங்கள் இப்போல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ வீட்டில் நான் சின்ன வயசில் வெள்ளிக்கிழமை ஆச்சு அமாவாசை ஆச்சுன்னா பசிக்கும். எங்கள் அம்மா சாணம் எடுத்துகிட்டு வந்து அந்த அடுப்பவங்க மொழிவி இழிவி எல்லாம் செஞ்சு முடித்து தான் செய்வாங்க. இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிட்டுது. அந்த ஆன்மீகம் இருந்ததுனால இன்றைக்கும் மக்கள் இருக்காங்க. இப்போ இடையில வந்து நீங்கள் ஆன்மீகம் சுத்தபத்தத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறது தான் அந்த கொரோனா வந்தது. இந்த கொரோனாவுக்கு பிறகு நிறைய ஆன்மீகம் அதிகரிச்சிருக்கு, கடவுள் பக்தி இல்லாதவங்க கூட. அதனால் கடவுள் வந்து ஈசன் வந்து திருவிளையாடலுங்கிறது ஒரு படிப்பினை. மக்கள் இப்படி தான் இருக்கணும், குடும்பம்னா இப்படி இருக்கணும், அந்த படிப்பினை வழங்கினவர்.
இன்றைக்கி வெளிநாடு வாழ் எந்த நாடு இத்தாலியோ பிரான்ஸோ கனடாவோ அமெரிக்காவில் இருந்தெல்லாம் அங்கே வராங்கன்னா அவங்க ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. எல்லாமே சிவமயம் தான். சிவமயம். அவங்க முட்டாள்கள் கிடையாது. அதனால் நம்ம மக்கள் பக்கத்தில் உள்ளவங்க போகிறவங்க ஒரு சில பேர் வெறுப்பாக பேசுவாங்க, அதை பற்றி இல்லை சார். நம்ம மக்களை காப்பது ஈசன். கொடுப்பாரு, கொடுத்துட்டு அப்புறம் எப்படி எடுப்பாருங்கிறதும் புராணங்களில் பார்த்துருக்குறோம். அதில் அண்ணாமலையாரை பற்றி சொல்லும்போது அங்கே நினைத்தாலே முக்தி, போயிட்டு வந்தால் அதை விட பரவசம். அதுக்கு உதாரணம் நம்ம அரியேசனூர் வெங்கட்ரமணன் தான். நான் கண்கூட பார்த்த நிகழ்வு அவரே சொன்னது. அங்கே போனதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி. நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு சென்று வருவீங்க. எனக்கு பௌர்ணமிக்கு வாய்ப்பு கிடைச்சா போவேன். ஏதோ மாதத்தில் ஒரு முறை கண்டிப்பாக போவேன். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. எதுவும் பணிகள் நிமித்தம் இல்லைனாக்கா கிரிவலம். இப்போ போனப்போ கிரிவலம் போயிட்டு தான் வந்தேன். அந்த கிரிவலம் போகும்போது இவ்வளோ இத்தனை கிலோமீட்டர் மலைக்கும் யாராக இருந்தாலுமே, இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி அந்த கிரிவலம் போகிறவங்க, வயதானவங்க, கால் இல்லாதவங்க, நடக்க முடியாதவங்க பார்த்தா நம்மளோட வேகமாக போவாங்க. அது அவருடைய ஆற்றல், அவருடைய இறைசக்தி. அவர் தான் அழைச்சிட்டு போகிறாரு. ஒரு அந்த சித்தர்கள் இருக்கிற இடத்துலலாம் போனோன்னா சார், ஒரு இதுக்கு அந்த மூக்குப்பொடி சித்தர், இன்னும் ஒருத்தர் இருக்கார், விபூதி சாமியார்னு ஒருத்தர் இருக்கார். போகும்போது மற்ற இடத்துக்கு போகிறனோ இல்லையோ அங்கே உள்ளே போயிட்டு தான் போவேன். அவர் பார்க்குற பார்வையே நமக்கு ஒரு இதாக இருக்கும். ஃபுல்லாக திருநீர் பூசிகிட்டே இருப்பார், ஜபத்தில் தான் இருப்பார் ஃபுல்லாக. அது ஆன்மீக எல்லாமே அண்ணாமலையுடைய சக்தி தானே. சக்தி. சித்தர்கள் அங்கே இருக்கிறாங்கன்னா இந்துக்களாக பிறந்தவங்க யாராக இருந்தாலும் கடவுள் பக்தி இருக்குது, கடவுள் பக்தி இல்லை, அங்கே போனால் அவங்களுக்கு தானே பக்தி வரும். என்ன இப்படி இவ்வளோ ஜனங்களாக இவ்வளோ பேராக போகிறாங்கன்னா என்ன தான் இப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தானே இறை நம்பிக்கை வரும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையாருன்ட்டு இல்லை சார், ஒரு நம்ம சிவன் ஸ்தலங்களில் எல்லாத்துக்கும் போகணும், விஷ்ணு தலங்களுக்கும் போகணும். அது எங்கே போகிறோமோ போல இந்துவாக பிறந்த ஒரு மனிதன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை போயிட்டாங்கன்னா அண்ணாமலையாரை பார்க்க தொடர்ந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணாமலையாரை போய் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் போய் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய உங்கள் பதிவின் மூலயமா நான் எல்லாரையும் வாசகர்களை கேட்டுக்கிறது, நேயர்களை கேட்டுக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உலகமே சிவனை நோங்கி வணங்குது. ஆனால் சிவன் வணங்குற ஒரே ஆள் யாருன்னா வல்லாளன் தான். சிவன் வணங்கும் வல்லாளன். அந்த பார்த்தீங்கன்னா அந்த கௌதமன் அதிகாரியில் அவருக்கு மகனாக பிறந்து அவருக்கு தீதி கொடுக்குற அந்த காட்சி, அதில் சொல்கிற விஷயம்னா, உலகத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிவனை வணங்குறோம், சிவன் வணங்குற வல்லாளன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ராஜகோபுரம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள பல்வேறு சோதனைகளை கொடுத்துருக்காரு. யாருக்கு? வல்லாளன் அவருக்கு. அந்த சோதனைகளை சாதனைகளை மாற்றி வெற்றியே அதை நிரூபித்து அந்த ராஜகோபுரத்தை கட்டி முடித்தார் வல்லாளன் அப்படி சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரை கையெடுத்து கும்பிட்றாரு. இன்னும் அதில் ஒரு வித்தியாசமான இது அந்த அண்ணாமலையார்ட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருவுடையார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தில் 100 மூட்டை சங்கராச்சாரியார் அப்போ துவக்கி வச்சது, பெரியவர் துவக்கி வச்சது இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க ஐப்பசி பௌர்ணமிக்கு. அது மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியதுங்கிறது அண்ணாமலையாருக்கு தான் பொருந்தும். மூலவர் பார்த்தீங்கன்னா மற்ற கோயில்கள் இருக்கிறதுல இதாக இருப்பார், ஆனால் அவருடைய கீர்த்தி மிகப்பெரியது. உலகத்தில் உள்ளவங்களெல்லாம் அழைச்சிடுவார். நம்ம வார்த்தையில் விவரிக்க முடியாது, பேசுனா பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அது அண்ணாமலையுடைய அருமை. அது நிகழ்ச்சி பங்கேற்று கருத்தில் தெரிவித்த மிக்க நன்றி சார். வாய்ப்பு எங்களுக்கும் மிக்க நன்றி.